ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியம், அது எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஹஸ்பண்ட் முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 டேஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் எங்களுக்கு வந்து நாங்க என்ன ஹேபிட்ஸ கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணி, எங்களுக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டா இருந்தது அப்படின்றத தான் நான் சொல்லப் போறேன். ஆ ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல எங்களோட வொர்க்ஸ நாங்களே பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சீக்கிரமா சாப்பிடுறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட்டா இந்த 10 டேஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம 9:00 அப்படிங்கும்போது எங்களோட வொர்க் எல்லாத்தையுமே நாங்க முடிச்சுருவோம். குக் பண்ணிருவோம். அ நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களும் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஒரு சில எக்சர்சைஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேரி ஆன் ஆயிட்டு இருக்கு இந்த 10 டேஸ்ல. அது எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, என்னோட வொர்க் நான் முடிச்சதுக்கப்புறம் YouTubeல ரெகுலரா வீடியோ போடுறதா இருக்கட்டும், இல்ல கன்டென்ட் பிரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் பிரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு செம்ம ஈஸியா இருக்கு. இந்த 10 டேஸ் நான் கன்சிஸ்டன்ட்டா இருந்ததுனால. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஹெல்த் ஹேபிட்ஸும் எங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஹோம் ஃபுட் சாப்பிடுறது, ஆ தென் கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடுறது, இந்த மாதிரி நெறைய சேஞ்சஸ் எங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. இட்ஸ் நாட் அபௌட் முருகனுக்கு மாலை போடுறது. இது கன்சிஸ்டன்சி பத்தின பேச்சு. நம்ம நெறைய வீடியோஸ் பார்க்குறோம். ஏன் நானே ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். கன்சிஸ்டன்சினா என்ன? எப்படி இருக்கணும்? அப்படிலாம். ஸோ அதுக்கான மீனிங் யாருக்காவது தெரியுமா? நான் சொல்றேன். நிலைத்த தன்மை அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். அ அதாவது என்னன்னா, ஒரே விஷயத்த நம்ம ஸ்டாண்டர்டா அத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது, அதுல நம்ம வந்துட்டு அ சூப்பரா இருக்கலாம். எல்லாமே கத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மேட்ரு. ஸோ எதுக்கு இத நம்ம ஃபாலோ பண்ணணும்? எப்படி ஃபாலோ பண்ணணும்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இதுவரைக்கும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். எப்பவுமே உங்கள இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான விஷயங்கள நீங்க ரெகுலரா பண்ணும்போது, உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட்ட அது பில்ட் பண்ணும். உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மோட்டிவேஷன், டிசிப்ளின் இதெல்லாம் விட இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு பார்த்தாச்சு, எப்படி இந்த கன்சிஸ்டன்சிய லைஃப்ல கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ, இதுல ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ஸ்டார்ட் ஸ்மால். அதாவது எப்பவுமே எந்த விஷயத்தையுமே பெருசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு நெறைய டைம், நெறைய எனர்ஜி செலவாகும்போது, உங்களால அதுல சஸ்டெயின் பண்றதுக்கு முடியாது. இன்னொன்னு கஷ்டமாவும் இருக்கும். உங்களோட வொர்ஸ்ட் டேஸ்லயும் ஃபாலோ பண்ற மாதிரியான ஹேபிட்ஸ செட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் வாக் போறது, 5 மினிட்ஸ் எக்சர்சைஸ் பண்றது, ஒரு புக்ல ஒரு பேஜ் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஈஸியான டாஸ்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அதுவா பெருசாயிடும். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் ஸ்ட்ராங்கான, லாங் லாஸ்டிங்கான சேஞ்சுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனா இருக்குங்கிறத நம்புங்க. 2வது விஷயம் பிக் ஒன் ஹேபிட். அதாவது என்னன்னா, ஒரே ஒரு ஹேபிட்ட சூஸ் பண்ணி, அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு ஹேபிட் 1 வருஷம் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹேபிட்ல நீங்க நல்ல ஃபாலோ கொண்டு வந்துட்டீங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அது கூட இன்னொரு ஹேபிட்டையும் சேர்த்துக்கோங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சாச்சு. என்ன டாபிக், என்ன ஹேபிட்ட நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னும் இப்போ டிசைட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன ட்ரிக்கர் தான். ஒரு ஹேபிட் இல்ல ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, அது உங்க கண்ல பட்டுட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா அத ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி, சாப்பிடுறதுக்கு முன்னாடி, பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடின்னு உங்க கண்ல படுற மாரி அங்கங்க ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி ஒட்டி வச்சுடுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க அத ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது, அது உங்களுக்குள்ள ரொட்டீனா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் உங்களுக்கு தேவ இருக்காது. ஹேபிட்ட சூஸ் பண்ணியாச்சு. ட்ரிக்கரும் செட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த டே ஒன்லி. அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அன்னைக்கு நீங்க செய்ய போற ஹேபிட்ல மட்டும் தான் இருக்கணும். எப்பவுமே எப்படி இத ஹோல் மந்த் நான் செஞ்சு முடிக்க போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காம, ஒவ்வொரு நாளும் இத எப்படி நம்ம கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போறது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. எந்த பிரஷரும் இல்லாம அழகா அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். எப்பவுமே எல்லா விஷயமுமே நல்லா போகாதுல்ல. டக்குன்னு ஒரு நாள் வந்து நமக்கு வொர்ஸ்ட் டேவா இருக்கும். ஹார்ட் டேஸா இருக்கும். நம்ம கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். கடைசி ஸ்டெப் அலோவ் இம்பர்ஃபெக்ஷன். அதாவது எப்பவுமே நம்ம வந்துட்டு டெய்லி அத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்னா, ஒரு நாள் நம்ம ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவோம்.
ஐயோ! அத பண்ணவே வேணாம். இவ்ளோ நாள் பண்ணிட்டோமேன்னு கூட தோணும். ஆனா, ஓகே தான். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, ஒரு நாள் பண்ணாம விடுறது ஓகே. என்ன கேட்டா நாட் ஓகே தான். பட் ஆனா நம்ம வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன்ல இருப்போம். நம்ம ஹெல்த் ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏதோ ஒரு டவுன்ல இருப்போம். ஸோ அந்த மாரி டைம்ல மட்டும் விட்டுட்டு, ரெகுலரா அத ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. லாங் கேப் இல்லாம பார்த்துக்கோங்க. எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு இல்ல. இம்பர்ஃபெக்ஷன் இருந்தா தான் நம்ம லைஃப்ல நம்ம குரோ ஆவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட் இஸ் ஓகே ஆன் ஹார்ட் டேஸ். எப்பவுமே நீங்க பண்ற ஹேபிட்ட பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு கிடையாது. ஒரு சில இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனா, நீங்க எவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா பண்ணாலும், நமக்கு அந்த எஃபோர்ட்ஸ ட்ராக் பண்றதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வேணும். அதுதான் ட்ராக் யுவர் எஃபோர்ட்ஸ். எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டே இருங்க. அதுக்கான ஆப்ஸ், ஃப்ரீ ஆப்ஸ் நெறைய இருக்கு. நான் அதையும் வீடியோவா போட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க.